2020 டெஸ்ட் பேட்சில் இப்போ காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து டாப் 20 கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒன்றாவது கொஸ்டின், 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஸ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். ஆன்சர் பாருங்க, பி அடிப்படை கல்வி திட்டத்தை தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. சரியா? ரெண்டாவது கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் ரத்தமின்றி யுத்தமின்றி வருது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, பி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் தான் அந்த பாடலை நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். மூணாவது கொஸ்டின், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யார்? ஆன்சர் பாருங்க, பி காந்திஜி. சரியா? நாலாவது கொஸ்டின், விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படேலிடம் இருந்து காந்தி உதவி பெற்றார்? ஆன்சர் டி கேரா. சரியா? அஞ்சாவது கொஸ்டின், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் வழங்கப்படும் ரொக்க விருது டேஸ் ஆகும்? ஆன்சர் பாருங்க, சி அண்ணல் காந்தி நினைவு விருது தான் வருஷமாக வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? கொஸ்டின் 6, பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஜோடி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்தது எது பொருந்தலைன்னு பாருங்கள். ஆன்சர் சி, 2 மட்டும்தான் பொருந்தலை. கேதா சத்தியகிரகம் 1927 அதான் தவறான ஜோடி. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சி ஏப்ரல் 13, 1919. சரியா? 8வது கொஸ்டின் பார்ப்போம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஆஸ் கொலை வழக்கு தான். சரியா? 9வது கொஸ்டின், 1930 ஏப்ரல் 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, ஏ ஆந்திர கேசரி பிரகாஷம். அவர் தான் சரியான ஆன்சர். சரியா? 16வது கொஸ்டின் பார்ப்போம். சத்தியாகிரக உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றில் எவை காந்தியால் சேர்க்கப்படலைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் பாருங்க, பி 3வது கொஸ்டின், எரிந்த பூமி கொள்கை மற்றும் 4 நிலத்தடி நடவடிக்கைகளை தான் அதோட காந்தியோட கொள்கையில் சேர்க்கப்படாது. சரியா? 12வது கொஸ்டின் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எடுத்து கரெக்டான ஆன்சர் இயர் தெரிஞ்சால் தான் சரியாக பொருத்த முடியும். பார்ப்போம். ஆன்சர் சி. ஃபஸ்ட்டு 2வதுக்கு சாந்தல் கிளர்ச்சி எந்த ஆண்டு துவங்கினாங்கன்னு பாருங்கள். 1855 துவங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது 3 பெரும் புரட்சி ஆண்டு 1857. சரியா? அடுத்த கொஸ்டின், சம்பரான் எந்த வருஷம்னு பாருங்கள். 1917 துவங்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், மோக்லா கிளர்ச்சி 1921 துவங்கியிருப்பாங்க. சரியா? அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ்பெற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவு தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின், ஜாலியன் வாலா படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஹெண்டர் குழு. 15வது கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை காலமுறைப்படி பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ தான் கரெக்டு. சுதேசி இயக்கம் எந்த வருஷம்னு பாருங்கள். ஆகஸ்ட் 7, 1905 துவங்கியிருப்பாங்க. 2வது தன்னாட்சி கழகம் எந்த வருஷம் பாருங்கள். 1916 பெல்கா மாநாட்டில் துவங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து 3வது ஒத்துழைமை இயக்கம் எந்த வருஷம் பாருங்கள். 1920. அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம் எந்த வருஷம் பாருங்கள். 1930 காந்திஜி சைமன் கமிஷனுக்கு எதிராக மற்றொரு இயக்கம் புகழ்பெற்ற இயக்கமாக இதை துவங்கியிருப்பார். சரியா? 16வது கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவனவற்றை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ சம்பரான் சத்தியாகிரகம் 1917 துவங்கியிருப்பாங்க. வகுப்புவாத விருது ஆன்சர் 1932. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1918. பர்தோலி தீர்மானம் 1922. ஆன்சர் ஏ கரெக்ட். சரியா? 17வது கொஸ்டின், கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி காந்திஜி. 18வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர் ஏ வி.டி. சவார்கர் 1857 சிப்பாய் கழகம். 19வது கொஸ்டின், தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ முனைவர் டி.எஸ்.எஸ். ராஜன் தான்
முதல் சத்தியாகிரகின்னு அழைக்கப்படுதாப்புல. சரியா? 20வது கொஸ்டின், வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள்? ஆன்சர் வந்து ஏ, திப்பு சுல்தான்.